லதா வர்மா அம்மா அவர்களையும் முனைவர் பாலா நந்தகுமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நடனம் புரிந்த அரங்கேற்றம் செய்த அந்த 3 மாணவிகளையும் பாராட்டுவதற்காக நம் முன்னே சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அவர்களை உங்கள் கரகோஷத்துடன் வருக வருக என வரவேற்கின்றோம். முதலில் முனைவர் லதா வர்மா அவர்கள் ஸ்ரீ சத்குரு சங்கீத வித்யாலயம் இசைக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 1980 2010 வரை பேராசிரியராகவும் குரலிசை துறையில் இருந்திருக்காங்க. 2010 முதல் 2015 வரை முதல்வராகவும் பணிபுரிந்து 35 வருட அனுபவத்துடன் பணி நிறைவு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய் தந்தையர் கேரள மாநிலம் சித்தூர் அம்பாட் குடும்பத்தைச் சேர்ந்த தேவகி நேத்ரே அம்மா மற்றும் கொச்சி ராஜவம்சத்தைச் சேர்ந்த ராமவர்ம குஞ்சுனி தம்புரான் அவர்களும் பெற்றோர்கள். பள்ளி படிப்பு VGHS பள்ளியில் சித்தூர் எப்பொழுதும் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய இளங்கலை கவர்மெண்ட் காலேஜ் சித்தூரில் அஃபிலியேட்டட் டு காலிகட் யூனிவர்சிட்டி இசையில் BA பட்டத்தை ஃபர்ஸ்ட் ரேங்கில் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதுகலை மகாராஜாஸ் காலேஜ் ஃபார் உமன் அஃபிலியேட்டட் டு கேரளா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவர் தேர்ச்சி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து படிக்கும் பொழுதே யூனிவர்சிட்டி மெரிட் ஸ்காலர்ஷிப், நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஆகியவற்றையும் பெற்றவர். பின் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து அன்னாள் முதல்வர் தெய்வ திரு டாக்டர் V பிரேமலதா அவர்களின் மேற்பார்வையில் இசையில் முதல் மாணவியாக PhD பட்டத்தை 1991 பெற்றார். இப்பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற PhD வழிகாட்டியான இவர் 8 PhD ஆய்வாளர்களை உருவாக்கி உள்ளார். மேலும் பல முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வருகிறார். இசையை பாடமாக வழங்கும் பெரும்பாலான தென்னிந்திய பல்கலைக்கழகங்களில் விடைத்தாள் தயாரிப்பாளர், தேர்வாளர், PhD ஆய்வேற்று மதிப்பீட்டாளர், PhD வைவா வாய்ஸ் நடத்தும் சேர்மன், செமினார்களுக்கு தலைமை வகிப்பது, பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சிகளுக்கு சேர்பர்சன் மற்றும் ரிசோர்ஸ் பர்சனாக போன்ற பல்வேறு நிலைகளில் சேவை புரிந்து வருகிறார். மலையாளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு ஆகிய 6 மொழிகள் இவருக்கு தெரியும். தெலுங்கு, ஹிந்தி, சமஸ்கிருதத்தில் பட்டயங்களும் பெற்றவர். ஆங்கிலம், தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ள இவர் இசையில் 2 நூல்களையும் வெளியிட்டுள்ளார். சங்கீத கலாநிதி TM தியாகராஜன் அவர்களின் மாணவியான இவர் தென்னிந்திய மாநிலங்களில் பல கச்சேரிகளையும் செய்து வருகிறார். இசை காற்றிய தொண்டினை கருத்தில் கொண்டு இவருக்கு கிடைத்த விருதுகளாவன: சிறந்த சாதனையாளர், மதுரகலா சுதா, மதுரகலா நிதி. தனிப்பட்ட முறையில் தற்பொழுதும் ஆர்வமிக்க மாணவ மாணவியருக்கு இசையை போதித்து வருகிறார். மேலும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பல இசை வடிவங்களில் அமைந்த பாடல்களையும் இயற்றியுள்ளார். பாடல் இயற்றும் பணிபுரியும் தொடர்கிறது. இப்படி பெருமையும் சிறப்பும் மிக்க இவர் நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை நமக்கு அள்ளித் தருகிறது. அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த 3 மாணவிகளுக்கும் குருவாக திகழ்கின்ற செல்வி முத்துக்கணி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசையும் வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி பாலா நந்தகுமார் அவர்கள். பரதநாட்டின் பழம்பெரும் பாணியில் ஒன்றான வழுவூர் பாணியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நடனம் பயிற்றுவித்து வரும் புகழ்பெற்ற நடன ஆசிரியர். இவர் அமரர் டாக்டர் V பிரேமலதா மற்றும் பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் தமக்கை திருமதி நீலா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரிடம் நடனம் பயின்று ஸ்ரீ சத்குரு சங்கீத வித்யாலயம் இசைக்கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பல்கலைக்கழக முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவர். தனக்கு அளிக்கப்படும் எந்த ஒரு தலைப்பிலும் சிறந்த நடன வடிவமைப்புடன் நடன நிகழ்ச்சிகளை சிறப்புடன் வடிவமைப்பதில் தேர்ந்தவர். இவரது படைப்புகள் நடன வல்லுநர்களாலும் கலைஞர்களாலும் பாராட்ட பெற்றவை. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பாராட்டியும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மாணவிகள் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தங்களது கலைத்திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள்.
இவரது படைப்புகள் ஆண்டுதோறும் நடைபெறும் கம்பன் விழாக்களிலும் சிதம்பரம், தஞ்சாவூர், திருவையாறு மற்றும் மாயூரம் நாட்டியாஞ்சலி விழாக்களிலும் இடம்பெற்று வருகின்றன. சிறந்த நடன அமைப்பாளர் விருது, தயா 2002, நாட்டிய திலகம், திருவையாறு நாட்டியாஞ்சலி சிறந்த சாதனையாளர் விருது போன்ற பல பாராட்டுகளை பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பெருமையும் சிறப்புகளும் மிகுந்த அவர் நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நமக்கெல்லாம் பேருவகையை அளிக்கின்றது. அவர்களை மீண்டும் ஒருமுறை தங்களுடைய சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு இந்த 3 மாணவிகளின் குருவாக விளங்குகின்ற செல்வி முத்துக்கணி அவர்கள் அவங்களுடைய குருவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். முதலில் முனைவர் லதா வர்மா அம்மா அவர்கள் 3 குழந்தைகளையும் வாழ்த்துரை பேசி வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான அரங்கேற்றங்களுக்கு பொதுவாக என்னுடைய மாணவியருக்கு அரங்கேற்றம் நடக்கும்போது பங்கேற்றிருக்கிறேன். இதில் என்ன ஒரு சந்தோஷம் என்றால், கனியினுடைய அரங்கேற்றம் நான் அங்கு முதல்வராக இருக்கும்போது தான், சத்குரு சங்கீத விதத்தில் முதல்வராக இருக்கும்போது தான் நடந்தது. இன்று கனியினுடைய மாணவியருக்கு நடக்கிறது. நான் இந்த கல்லூரியில் பேராசிரியராக சேர்ந்த பின் தான் கனியினுடைய குருவான பாலாவுக்கு அரங்கேற்றம் எங்கள் கல்லூரியிலே நடந்தது. ஸோ பாலாவிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொருத்தோடைய அரங்கேற்றம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. சாதாரணமாக பாட்டிகளுக்கெல்லாம் நான் மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் சொல்கிறது உண்டு. பாட்டிகளுக்கு தன்னுடைய குழந்தை அது அடுத்த பேரன், அதுக்கு அடுத்து கொள்ளு பேரன், எள்ளு பேரன் நிறைய வரும். அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்தாச்சு ஒவ்வொரு இதுலேயும். நான் வோக்கல் தான் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக இருந்தால் கூட அவர்கள் என்னிடம் வோக்கல் கற்றுனா அதுக்கப்புறம் கனியும் நம்ம கல்லூரியிலே பயின்றவர். அதனால் ஒவ்வொரு தலைமுறையாக அவர்கள் அடுத்த தலைமுறை உருவாக்கி வருவதை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது. எனவே கனி என்னுடைய மாணவிகளுக்கு அரங்கேற்றம் நடக்கிறது மேடம், நீங்கள் வர வேண்டும் என்று கூட சந்தோஷத்துடன் அதை ஒப்புக்கொண்டு இன்றைக்கி உங்கள் முன் நிற்கிறேன். அதே போல் அந்த பக்கமேளத்துக்கும் பாடுவதற்கும் வந்த எல்லா மாணவியரும் என்னுடைய மாணவர்கள் தான், என்னுடைய கல்லூரியில் பயின்றவர்கள் தான். சிவபிரகாஷ், கோகுல்நாத், லக்ஷணா எல்லாருமே, கனியை தவிர கனியும் வோக்கல் என்னிடம் கற்றுன்ருக்கார் காலேஜில். பாலாகிட்ட டான்ஸும் கற்றுன்ருக்கார். இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே நல்ல வழியாக வாழ்க்கையில் அந்த கற்றுக்கொண்ட வித்தையை நல்ல விதமாக பயன்படுத்தி அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்பொழுது தான் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் இருக்கிறது. அதை தவிர இந்த கலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் படித்தா போகிறோம், கணக்கு படித்தா போகிறோம், சயின்ஸு படித்தா போகிறோம், என்ஜினியர் ஆனால் போகிறோம், டாக்டர் ஆனால் போகிறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காம கலைகள்லையும் அவங்க ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனசுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா அந்த கலைகளும் இருந்தால் தான் நிச்சயமாக அது ஒரு பரிபூர்ண மனிதனாக மாற முடியும். ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்தினுடைய முக்கிய அம்சம்தான் இந்த கலைகள் எல்லாம், நாட்டியமோ அல்லது இசையோ எல்லாம். அதை தவிர இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு சிஷ்ய பந்தம் அப்படின்னு சொல்லுவோம், குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அவருடைய மாணவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது, அதில் இருக்கக்கூடிய அந்த புனிதமான தன்மை,
அந்த குருவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி, இந்த மாதிரி அம்சங்கள் இப்போது நம்ம வந்து தேட வேண்டியிருக்கு. நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் அந்த குரு சிஷ்ய பந்தம்ங்கிறது. அதை தேட வேண்டியிருக்கு. இப்போ முக்கியமாக இப்போ அது பார்க்கக்கூடியது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் அது கலைகளில் தான். இசையோ அல்லது நாட்டியமோ பயிலும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் அது பாக்கி இருக்குது. அந்த நம்மளுடைய டீச்சர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது இன்னும் பாக்கி இருக்குது. மற்ற இடங்களில் குறைந்து கொண்டே வருவதை தான் நம்ம பார்க்குறோம். வாத்தியாருங்கிற வார்த்தையை முழுசாக சொல்லக்கூட ஒரு இஷ்டம் இல்லை. இன்னைக்கு வாத்தி வரலடா கிளாஸுக்கு, அவர் லீவ் போல இருக்குது, வாத்தியார்னு முழுசாக கூட சொல்ல முடியலை. அந்த மாதிரி அளவுக்கு தான் ரெஸ்பெக்ட். அப்படி இருக்கும்போது இங்கே அது இன்னும் தொடர்றது. அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அந்த குரு சிஷ்ய பந்தம்ங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இந்த கலைகள் கற்றுக்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல அம்சம்தான் நமக்கு. இன்னொன்று, இந்த கலைகள் வந்து நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே இறைவனை அடையக்கூடிய சுலபமான வழி அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது இந்த கலைகள் மூலமாக அதையும் அந்த அம்சத்தையும் அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். மேலும் நமக்கு கலைகளே வந்து தெய்வமாக நம்ம நினைக்கிறோம். கலையோ அந்த அந்த கலையோடு சம்பந்தப்பட்ட அந்த வாத்தியங்களோ எல்லாமே வந்து இறைவனுடைய சுரூபமாகவே நம்ம நினைக்கிறோம். அதனால் இறைவனை அடையக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல, அந்த கலைகளை இறைவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பண்பாடு அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு இந்த கலைகளை கற்றுக்கொள்வது ஒரு கலைகளுடைய பெருமை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுடைய அறிவு கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை, அதே போல் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த கலைகள் கற்றுக்கொள்வதனால கலைகளில் மட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் படிக்கும்போது கூட அது நிச்சயமாக உதவியாக இருக்கும் குழந்தைகளுக்கு. எனவே திரும்பவும் ஒரு முறை இந்த ஒரு கலைகளில் இவங்களை ஈடுபடுத்தினதுக்கு இந்த பெற்றோர்களை நான் பாராட்டுகிறேன். இனி இந்த குழந்தைகள் இவர்களுடைய வயதிற்கு இந்த அளவிற்கு புரிந்துக்கணும். ஏன்னா நாட்டியத்தில் பல விதமான பாவங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசானாதான் அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வயதுக்கு இந்த அளவிற்கு அவங்க அதை கிரகித்து கொண்டிருக்கிறார்கள். அதை முடிந்த அளவில் அவங்களால எவ்வளோ பெஸ்ட் செய்ய முடியுமோ இங்கே அரங்கேற்றத்தில் ஆடி இருக்கிறாங்க. அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அரங்கேற்றம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்வது இருக்குது. அது எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, கல்விக்கு எல்லையே இல்லை, இதோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கிடையாது. எத்தனை நம்ம ஜீவன் போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட தெரிந்தாலும் தீராத அளவிற்கு இங்கே அறிவு இருக்குது. எனவே எந்த கலையிலுமே முன்னேறணும்னா நமக்கு இவ்வளோதான் தெரியுது, இன்னும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் தெரிந்து கொள்ள. ஆனால் இந்த காலத்தில் இன்னும் நிறைய இருக்குது. குருவிட்ட கற்றுக்கொண்ட விஷயங்கள் மட்டும் அல்ல, நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்குது. இன்னும் நம்மளுடைய ரெப்பர்டயர்னு சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில். இன்னும் நிறைய பாடல்களை எப்படி ஆடுறதா அந்த வீடியோ இது கிளிப்பிங்ஸ் கூட உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஒன்று வந்திருக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் பாட்டிலையும் சரி இதுலேயும் தானாகவே தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதை பயன்படுத்த வேண்டும். இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் எத்தனை விஷயங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் மனதில். அதை அரங்கேற்றம் முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். அரங்கேற்றம் இஸ் ஓன்லி பிகினிங். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு திறமையை, டேலண்ட்டை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். இது கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் முடிச்சாச்சு, அப்புறம் வேறு ஏதோ ப்ரொஃபஷன் அது மாதிரி காலேஜில் போயாச்சு, வேற ஒன்று பண்ணியாச்சு, அப்புறம் கல்யாணம் எடுத்து இதோடு இதை விட்டுடக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக வேறு எந்த ஒரு ஃபீல்டில் ஈடுபட்டால் கூட இதை சைடாக தொடர்ந்து கொண்டு போக வேண்டும். அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இதே போல் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். அப்படி தான் நம்மளோட கலைகளெல்லாம் வளர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு நல்ல ஒரு, அதாவது காவ்யா, காயத்ரி, ரித்துரூபா, அதில் மிகச்சிறிய ஆள் ரித்துரூபா இருந்தாலும் ரொம்ப பிரமாதம். மற்றவங்க மோசம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஏஜுக்கு இன்னும் நல்லா ரொம்ப நல்ல ஒரு இதை எனக்கு ஃபீல் பண்ணினதுனால நான் சொல்கிறேன். எல்லா குழந்தைகளும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது.
பட் நம்மளுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்து இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வழிகளை அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு ஃப்யூச்சர், நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகட்டும். அதற்கு அன்னை மீனாட்சியின் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் லதா வர்மா அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து முனைவர் பாலா நந்தகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி குழந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் அவர்களை அழைக்கின்றேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. தெளிவு குருவின் திரு உரை கேட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கவனமாக கேட்கணும். கவனமாக கேட்டாலே நம்மளுக்கு கலையாகட்டும் கல்வியாகட்டும் கரெக்டாக வந்துடும். அதான் தெளிவு குருவின் திரு உரை கேட்டல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த குழந்தைகள். இந்த குருவை என்ன சொல்கிறாங்களோ அதை கவனமாக கேட்டு தங்களுடைய நாட்டியத்தில் அதை பிரதிபலிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் சார்பில் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். நாட்டியம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்ணு, கை, கால், உடம்பு, அதோட மனசு எல்லாம் சேர்ந்து இயங்கணும் ஒரே இடத்துல. அப்போ தான் அந்த நாட்டியம் முழுமை பெறும். அது இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதை உருவாக்கின என்னுடைய மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். கனி மாதிரி ஒரு உழைப்பாளி நீங்கள் பார்க்க முடியாது. அவளுடைய வாழ்க்கையில் இந்த வயசில் அவளுடைய கஷ்டங்கள் அவள் அனுபவித்த மாதிரி நம்ம யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். அதை தாண்டி அந்த குழந்தை இந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்திருக்கானா அது மீனாட்சியோட அருள், அவளுடைய உழைப்பு. அதுக்கு நான் நிஜமாகவே ரொம்ப தலை வணங்குறேன். இந்த உழைப்பு அவளை தலை நிமித்தி வைக்கணும். வாழ்க்கையில் என்றென்றைக்கும் அவள் இன்பத்தை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய முழுமையான பாராட்டு அந்த குழந்தைக்கு. அவள் இதோடு விட்டுடாமல் எத்தனையோ இருக்குது இன்னும் கற்றுக்கிறதுக்கு. டீச்சராக ஆனக்கப்புறம் நிறைய கற்றுக்கணும். ஆடுறதை விட டீச்சர் ஆகினா இன்னும் 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 கற்றுக்கணும். மேம் சொன்ன மாதிரி இன்னும் சிலதை நாங்கள் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதை மாதிரி எப்போவுமே எங்களுடைய ஆதரவு அவளுக்கு இருக்கும். எந்த நேரமும் எங்களை கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைகள் காயத்ரி ஒரு எலும்பு இருக்க அவளுக்குங்கிற ஒரு சந்தேகம்